ஹாய் 90s கிட்ஸோட ஃபேவரட் லிஸ்ட்ல இந்த ரெசிபி இல்லாம இருக்காது. இன்னைக்கு நம்ம ஹனி கேக் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். வாவ், சூப்பரா நம்ம ஹனி கேக் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, பார்க்கவே செம டெம்ப்டிங்கா இருக்கு. சாப்பிடலாமா? செம்ம சாஃப்டா, வாவ், அவ்வளோ எம்மையா இருக்கு. ஏன் இது எல்லாத்துக்குமே ஃபேவரட்டுங்கிறது இப்போ எனக்கு நல்லாவே தெரியுது. சூப்பரா வந்துருக்குங்க, மஸ்ட் ட்ரை. டேஸ்ட்ல மட்டும் இல்லைங்க, செமையா வந்துட்டு நீங்க கமர்ஷியல் பர்பஸ்க்காக கொடுத்தீங்கன்னா உங்களால நல்லா வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ சாஃப்டா வந்திருக்கு. ஒரு டைம் கிளைண்ட் உங்ககிட்ட இதை ட்ரை பண்ணிட்டாங்க, திரும்ப திரும்ப கண்டிப்பா ஹனி கேக் ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ மஸ்ட் ட்ரைங்க. ஹனி கேக் பண்றதுக்கு 120 rupees வந்துட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். ஆனா ½ kg ஹனி கேக் நீங்க 400 rupees செல் பண்ணலாம். பிரீமியமா மேல பாதாம் எல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா 500 rupees வரைக்கும் செல் பண்ணலாம். அப்போ ஒரு ஹனி கேக்குக்கு நீங்க 280 rupees வரைக்கும் நீங்க லாபம் எடுக்கிறீங்க. ஒரு நாளைக்கு 2 ஹனி கேக் நீங்க செல் பண்ணீங்கன்னா 560 rupees வரைக்கும் உங்களால ஏர்ன் பண்ண முடியும். இது ஒரு நாளைக்கு 2 கேக் சொல்றேன். இதுவே 30 டேஸ்க்கு நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா எவ்வளவு லாபம்னு கீழே கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு சொல்ல போறேன், எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கறது சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. மைதா 120 கிராம், எக் 4, சுகர் 150 கிராம், ஆயில் 40 கிராம், மில்க் 40 கிராம், வெனிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன், பைனாப்பிள் எசன்ஸ் few drops, பேக்கிங் பவுடர் போட்டிங்கன்னா நல்லா கேக் வந்துட்டு ரொம்ப சாஃப்டா வரும், அதுக்காக எடுத்துருக்கோம். இதெல்லாம் தான் நமக்கு இன்னைக்கு தேவைப்படுற இன்கிரீடியன்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்பாஞ்ச் செப்பரேஷன் மெத்தட்ல பண்ண போறோம். அதுக்கு வந்துட்டு ஒயிட் எல்லோ இது ரெண்டையுமே வந்துட்டு நான் செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிறேன். எப்படி செப்பரேஷன் மெத்தட் பண்ணணும் அப்படிங்கறத நான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஒயிட் வந்துட்டு நல்லா ஹேண்ட் பிளெண்டர் வச்சுட்டு ஸ்பீட் 1ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மெதுவா 1 by 1 ஸ்பீட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்துட்டு நீங்க டர்போ யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் ஸ்பீடா இருக்கும். இப்போ ஒயிட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா கிளவுட் மாதிரி ஃபோமா நல்லா கொண்டு வந்துட்டோம் இல்லையா? இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க வந்துட்டு பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போதான் வந்துட்டு நம்ம சுகர் வந்துட்டு 3 பேட்சஸா போடணும். ஃபர்ஸ்ட் பேட்ச் போட்டு கிரானுலேட்டட் சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை மிக்சியில் ஒரு அரைச்சி யூஸ் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பேட்ச் 2 போடலாம். ஒயிட் கூட சுகர் வச்சுட்டு நல்லா ஆட் பண்ணி ஹேண்ட் பிளெண்டரில் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இது கவுத்துனாலும் நல்லா கீழே வராத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். ப்ரீ ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா OTGயில் 180 டிகிரி செல்சியஸில் 10 minutes வந்துட்டு ப்ரீ ஹீட் கொடுத்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணி எல்லாமே இது இருக்கணும். எல்லோ செப்பரேஷன் மெத்தட்ல செகண்ட் ஸ்டெப் இது. கலர் நல்லா சேஞ்ச் ஆகுற வரைக்கும் அடிச்சுக்கோங்க. லைட்டா திக்னஸ் உங்களுக்கே தெரிஞ்சிடும். அந்த டைம்ல நீங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம்னா எக்கோட ஸ்மெல் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செப்பரேஷன் மெத்தடில் பண்ணுறோம். இன்னும் வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூட நம்ம 2 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். பேக்கரி ஸ்டைலில் நம்ம வெனிலா கேக் ரெடி பண்ணுறதுனால பைனாப்பிள் எசன்ஸ் வந்துட்டு few drops ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். கூடவே ஆயில் 40 ml. இது கூட ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். மைதா கூட மில்க் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன். இந்த மாதிரி நீட்டாக க்ளீனாக இருக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும்.
மில்க் மைதா இது ரெண்டையுமே வந்துட்டு நம்ம மாற்றி மாற்றி ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைதா வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஸ்பேட்சுலா வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ நம்ம ஒயிட் வந்துட்டு செப்பரேட் பண்ணியிருந்தோம்ல, அது கூட எல்லோ நம்ம ஆட் பண்ணிடலாம். எல்லோவில் நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு பிளெண்டர் வச்சுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். டின் இதில் அப்படியே நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் போட்டுடலாம். 1/2 kg கேக்குக்கு 6 inch டின் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு கேக் நல்லா ஃப்ளஃபியாக வரும், நல்லா ஸ்மூத்னஸ் கிடைக்கும். ஜஸ்ட் டின்னை இந்த மாதிரி 2 தட்டு தட்டிடுங்க. உள்ளே வந்துட்டு ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஜஸ்ட் ஜிக்ஸாக் மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தால் இதனால நமக்கு வந்துட்டு பிரேக் ஆகிடும். மினிட்ஸ் வந்துட்டு பேக்கிங் மோட் வந்துட்டு ஆன் பண்ணியிருக்கேன். 25 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா பேக் ஆகட்டும். இதுக்கடியில் வந்துட்டு நம்ம ஹனி கேக்கு சுகர் சிரப் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப்போட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:2. சுகர் வந்துட்டு 100 கிராம், வாட்டர் 200 கிராம் ஆட் பண்ணணும். ஹனி கேக்குங்கிறதுனால இது கூட நம்ம ஹனி ஆட் பண்ணுவோம். வாட்டர் ஆட் பண்ணுறப்ப கரெக்டாக 300 கிராம் வரணும். இது கூட நம்ம ஹனி வந்துட்டு 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் ஹனி எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். 25 மினிட்ஸ் பேக் ஆயிடுச்சு. இப்போ ரிசல்ட் பார்த்தலாமா? ஸ்பாஞ்ச் சூப்பராக வந்திருக்குங்க. ஸ்பாஞ்ச் வந்துட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே போயிட்டு மேலே வெந்துச்சுனாலே உங்களுக்கு வந்துட்டு நல்லா பேக் ஆகிருக்கு. ஸ்பாஞ்ச் நல்லா சாஃப்டாக வந்திருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு வந்துட்டு ரெஸ்டிங் டைம் கொடுக்கலாம். ஒரு 1/2 hour to 1 hour வந்துட்டு நல்லா ரெஸ்டிங் டைம் கொடுக்கலாம். கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி ஹனி கேக்கு என்ன மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்பாஞ்ச் பாருங்க சூப்பராக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு ஸ்பாஞ்ச். நீங்கள் எப்படி அமுத்தினாலும் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு, பார்த்தாலே தெரியுது நல்லா சாஃப்டாக வந்திருக்குது நமக்கு. ஹனி கேக் வந்துட்டு நம்ம 2 டைப்ஸ்ல வந்துட்டு சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு சுகர் சிரப்ல அப்படியே டிப் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சுட்டு மேலே வந்துட்டு ஜாம் ஸ்ப்ரெட் பண்ணுறது. இன்னொன்று வந்துட்டு 2 லேயர்ஸாக நம்ம போட்டோம்னா சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். இன்னைக்கு நம்ம 2 லேயர்ஸ் தான் பண்ண போகிறோம். வந்துட்டு கட் பண்ணிருக்கோம். இது வந்துட்டு நல்லா சுகர் சிரப்ல நல்லா ஊறணும். அந்த அளவுக்கு ரொம்ப ஊறினா தான் ஹனி கேக் வந்து சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண சுகர் சிரப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கார்னர் எல்லாம் தான் நீங்க நல்லா வந்துட்டு சுகர் சிரப் ஆட் பண்ணணும். இது வந்து எதுக்குன்னா ஹனி கேக் தான் இந்த மாதிரி பண்ணுவோம். ஜஸ்ட் இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், வாட்டரே வெளியில் வரணும். அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே நம்ம ஜாம் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம். இதே மாதிரி தான் நம்ம பேலன்ஸ் வச்சிருக்கிற செகண்ட் லேயரும் பண்ணுவோம். பாருங்க ஈவனா வந்துட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு ஜாம். இதுக்கு மேலே வந்துட்டு டெசிகேட்டட் கோகனட் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இதே மாதிரி டாப் லேயர் வச்சிடலாம். சூப்பரா வந்திருக்கு. இங்க பாருங்க அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு. டெசிகேட்டட் கோகனட் வந்துட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரா எம்மியா நமக்கு வந்துட்டு ஹனி கேக் வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். இனி இதை வந்துட்டு நம்ம அழகா கடையில் எப்படி ஸ்லைஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட பேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இதை ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இமீடியட்டா ரிப்ளை பண்றேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.